என்று இறை இடத்தில் முறையோடும் நிறையோடும் சிரம் தாழ்த்தி கரம் ஏந்தி பிரார்த்தித்தவனாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற இந்த ஊரினுடைய ஜாமியாவினுடைய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற வாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அருமையான நிகழ்வை இந்த ஆலப்பள்ளியினுடைய நிர்வாகிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை அழகா ஓத வச்சு அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அருமையாக பேசிய ஓதிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு போறதுக்கு இடையில ஒரு ஸ்கூல் ஒண்ணு, எங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு, பள்ளிவாசலுக்கு போறதுக்கு இடையில அசர் தொழுகைக்கு போகும்போது கொஞ்சம் வண்டிகள்லாம் அப்படி அங்கங்க நின்னுச்சு. மகரிபுக்கு வரும்போது வண்டியிலே வர முடியாது, சரியான கூட்டம், ரஷ். அப்ப நான் போனேன்னு ஒருத்தர் கேட்டேன், எனக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆனுவல் டே செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனுவல் டே இந்த வருஷத்துக்கு முடிகிற, சரி என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம்னா பாதி தூரம் தான் அந்த சுத்து சுவரிக்கு நின்று பார்த்தா மேடா தெரியும். வண்டி எடுத்துட்டு வராம நடந்து வந்து அங்க நின்று பார்த்தேன். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் அதிகமாக முஸ்லிம் பிள்ளைகள். ஆனா அந்த பிள்ளைகளை மிஸ்ஸுகள் டான்ஸ் ஆட விட்டு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது. அந்த பிள்ளை, அந்த அம்மா நின்று போட்டோ எடுக்குது, அத்தாவுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க இருந்து தெரியுது அந்த பிள்ளை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க இங்கே ஓடுது. ஒரு சின்ன பிள்ளை என்ன ஆடும், அது எங்க எங்க ஆடுது. அதை அவங்க அம்மா போட்டோ எடுத்து, என் பிள்ளை என்னமா ஆடுறா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அடுத்த வாரமே ஒரு இடத்துல பேசிட்டேன். உன் பிள்ளைங்க குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட விட்டா நாளைக்கு உன்னை குத்துன்னு குத்தம். அப்ப என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே அப்படின்னு கேட்டா, இந்த பிள்ளைகிட்ட மட்டும் குத்து வாங்குறதுல நாளைக்கு அல்லாட்டையும் வாங்கணும், நாளைக்கு அல்லாட்டையும் வாங்கணும். இன்னைக்கு உள்ள ஸ்கூல்கள் அப்படிதான் ஆகி போச்சு. உங்க ஊர்கள்ல அருமையான ஸ்கூல்கள் இருக்கு, அழகழகான ஸ்கூல்கள், நல்ல காற்றோட்டமான வசதியான. எங்க அதிர்ந்து தப்சீர் பைபாவி அவருடைய அதை எழுதினவங்க எல்லாம் அவங்களுக்கு ராமஸ் செய்யட்டும். அந்த புத்தகத்தை பார்த்த உடனே நான் சந்தோஷப்பட்டேன். என்ன கேட்டா, துபாயில இன்டர்நேஷனல் குரான் அவார்டு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தான் வருஷம் வருஷம். அதுல முதல் அந்த நாடு தேர்ந்தெடுத்து கொடுத்த நபர் யாருன்னு கேட்டா ஷாராவி முத்து. அவர் எழுதி இருக்கக்கூடிய அந்த தப்சீரினுடைய ஆசிரியர், ஒரு அற்புதமான மனிதர். இந்த நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய முஃபஸ்ஸிர், நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய முஃபஸ்ஸிர். அல்லாஹ் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து எழுத வச்சிருக்கு. இப்ப நம்ம ஊர்கள்ல ஸ்கூல்கள்ல போற நல்ல டீச்சர் இருக்காங்க, நல்ல பாடம் நடத்துவாங்க. இது இருக்கு. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊர்ல போர்டு வச்சிருக்கான் வெளியே, நல்ல பெரிய ஸ்கூல் படத்தை போட்டு காற்றோட்டமான அறைகள், 100க்கு 100 பாஸ் பண்ண மாணவர்கள், கடைசியா கீழே போட்டிருந்தான் அழகான மிஸ்ஸுகள் போட்டிருந்தான். எனக்கு விளக்கவே இல்லை, அழகான மிஸ் வச்சு. அப்போ ஒருத்தர் சொல்றான், பையன் கூட மிஸ் அழகா இருந்தா தான் படிப்பேங்கிறான். எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுச்சு. இது பெத்த அப்பனுக்கு சொல்றாங்களா இல்ல இந்த பிள்ளைக்கு சொல்றாங்களா மிஸ் அழகா இருக்குன்னு யாருக்கு சொல்றாங்க? இதெல்லாம் இப்ப டிஸ்பிளே பண்றான். எல்லாம் அதை பாதுகாக்கணும். நீங்க இந்த பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு நூறாணியம் தான் இருக்காங்க. அந்த முகத்தை பார்த்தாலே எவ்வளவு ஒரு அந்த சொலிப்பு. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், குர்ஆனுக்கென்று ஒரு பெரிய நூறு உண்டு, குர்ஆனுக்கென்று ஒரு பெரிய வெளிச்சம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் தான், அந்த வெளிச்சம் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா
இன்னி தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா. ஏதோ உங்களை வழி தெரியாம இன்னைக்கு சொல்றோம்ல, எங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு யாருமே இல்ல, எங்களுக்கு தலைவர்கள் இல்ல, வழிகாட்டிகள் இல்ல, பஞ்சமா இருக்கு, எங்களுக்கு யார் வழி சொல்றது அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்கல்ல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் சொன்னார்கள், இன்னி தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா. உங்களை அப்படி ஒண்ணும் முட்டு செத்துல விட்டு போட்டு ஐயோ எங்களை யாருப்பா அப்படிலாம் நான் விடல, ஒரு பேரொளியில் விட்டு போகிறேன். மஹஜ்ஜத்தில் பைதா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பேரொளி, ஒரு ஹோலோஜன் லைட். ஒரு விளையாடுற இடத்துல போட்டிருப்பான்ல ஒரு பெரிய லைட், ஒரு 1000 பேர் நின்னாலும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், பேரொளியில் விட்டு போகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது. அதனுடைய இரவும் பகல மாதிரினாங்க. நமக்கு இன்னொருத்தவங்க வந்து சொல்லி கொடுத்து வழிகாட்டலாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம பிரச்சனைகளுக்கு மட்டும் நாம் பதில் சொல்லுவதில்லை. உலகத்தில் உள்ள எந்த பையன் எந்த பிரச்சனை கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியும். We are blessed. We are blessed. நாம் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள். நம் சமூக பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்துணைக்கும் கியாமத் நாள் வரை we are having the solution. நாம் நம்முடைய கரத்திலே அதற்கான பதில்களை வைத்திருக்கிறோம், வழிகாட்டுதலை வைத்திருக்கிறோம். வெறும் வழிகாட்டுதல் மட்டுமல்ல, அந்த வழிகாட்டுதலை தன் வாழ்க்கையில பெருமானார் செஞ்சாங்க, செஞ்சு காட்டி சக்சஸ்ஃபுல்லா விட்டுட்டு போனாங்க. ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாகணும்னு பெருமானார் சொன்னாங்க. தான் மரணிப்பதற்கு முன்னே அந்த ஊர்ல இருந்த டாக்டர் வேலையே இல்லாம என்ன பெருமானார் செய்யறதுன்னு வந்து கேட்டார். ஒரு டாக்டர் முகௌகஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னர் பெருமானாருக்கு கிஃப்டா கொடுத்தார். நீங்க போப்பா அங்க போய். அவர் இங்க வந்து கொஞ்ச நாள் இருந்தார். முகௌகஸினுடைய கிஃப்ட் டாக்டர் வந்து இருக்காரு, வேலையே இல்லை. டாக்டர்களுக்கு மாத்திரை எழுதிக்கிட்டே இருந்தா தானே ஞாபகம் இருக்கும். மாத்திரையே எழுதலைன்னா அவருக்கு மறந்து போயிருமா இல்லையா? அவர் என்ன செய்வாரு? ஏன்னு கேட்டா இன்னைக்கு அந்த டாக்டர்கள் எழுதுற சீட்டை மெடிக்கல் காரனால மட்டும்தான் படிக்க முடியும். இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம்ல, என்னன்னே விளங்காது. இன்னும் சில டாக்டர் எல்லாம் இருக்கான், அவன்கிட்ட மட்டும் தான் அந்த மருந்து இருக்கும், வேற எவன்ட்டையும் வாங்க விட மாட்டான். ரொம்ப உலகத்துல நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கறது, ஏங்க டாக்டர் போயிருக்கீங்களா, எந்த டாக்டராவது உனக்கு நல்லா போயிருன்னு சொல்லியிருக்கானா? டாக்டர் போன உடனே எப்பா இது ஒண்ணு இல்லைங்க சரியா போயிடும், ஒருமையும் சொல்ல மாட்டேங்கிறானே. உடனே என்ன சொல்லுவான், இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் எடுத்துருக்கலாமா. இவனுக்கு எம்ஆர்ஐனோடனே வைத்து என்னடா இப்படி சொல்றான்? டாக்டர்கள் இந்த லெவலுக்கு இருக்கான்னா மெடிக்கல் காரன் அதை விட கூட இருக்கான். அடிக்கடி சொல்றது, ஒருத்தர் நண்பர் சொன்னாரு, வீட்டுல ஜாமான் வாங்கிட்டு மாத்திரை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் என்ன செஞ்சா ஜாமான் வாங்குற சீட்டை மாத்திரை கடையில கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னா அவன் மாத்திரை போட்டு தந்துட்டான். எது இவங்க வீட்டுல முட்டை இந்த அம்மா எதை எழுதி கொடுத்துருக்கு இங்கிலீஷ்ல, அந்த படிச்ச உள்ள அது கொடுத்தோன்னா அவன் மெடிக்கல்கார மாத்திரையை கொடுத்துட்டான். இவர் காசு எடுக்கிறதுக்காக எடுத்தா டாக்டர் சீட் அங்க இருக்கு, இதுல பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. இவர் பாக்குற டாக்டர் சீட் கீழ இருக்கு, எதுக்குடா மாத்திரை போட்டேன்னா இவங்க வீட்டுல காய்கறி வாங்கி எழுதுறதுக்கு கொடுத்த இங்கிலீஷ்ல முதல் எழுத்து பார்த்து மாத்திரை தரான். அப்ப ஒரு மெடிக்கல் காசை கேட்டேன், எங்க இப்படி இல்லாம மாத்திரை கொடுப்பீங்க? உடனே அவன் சொல்றான், இதை தின்னா மட்டும் என்ன ஆயிரம் போகுது, தின்னா சாகுவேன், வேற மருந்து தின்னா சாகத்தான் போறேன். எவ்வளவு நம்பிக்கையா நம்ம மேல இருக்கான் பத்தியில. நேச்சுரல் நாலேஜ் எல்லாம் உங்கள்கிட்ட டாக்டர் வந்துட்டார், ஊர்ல சுத்தவே தெரியுறாரு, ஒன்றுமே வழி இல்லை. அவர் வந்து சொன்னாரு, யார சொன்னா எனக்கு மருந்து மறந்துடும், என் அனுப்பிச்சு விடுங்க நான் போறேன், வேற எங்க நோய் இருக்கணும். அப்ப பெருமானார் சொன்னதாக ஒரு செய்தி வரலாறு பதிவு செய்கிறது. அவர் கேட்டாரு, ஏன் இப்படி இருக்கீங்க, யார் உங்களுக்கு நோயே வராதா, உங்களுக்கு நோயே வராதா? அப்படி கல்ல யாரெல்லாம் அவங்க புடஞ்சு வச்சிருக்கான், ஏன் இப்படி நல்லவங்களா இருக்கீங்க? அப்ப நாயகத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது அந்த டாக்டருக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு. திருச்சியில வந்து பாருங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் துப்பட்டிகள் இல்லாத ஹாஸ்பிட்டல்கள் கிடையாது, ஒரு வாய் இல்லாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. நம்மள அப்படி உருவாக்கல, நம்மள பெருமானார் அப்படி எல்லாம் விடல. அன்னைக்கு சொல்றாங்க அந்த டாக்டர், நானும் கௌமுன் அன்னைக்கு சொல்றாங்க, ஏன் தெரியுமா நாங்க நல்லா இருக்கோம், எங்களுக்கு ஏன் தெரியுமா நோய் வர்றது இல்ல, நஹ்னு கௌமுன் லா நஅகுலு ஹத்தா நஜூ வ இதா அகல்னா லா நஷ்பா. என்ன அற்புதமான பள்ளிவாசல்கள்ல எழுதி போடணும் அந்த வார்த்தையை, பள்ளிவாசல்கள்ல எழுதி போடணும். நஹ்னு
பெருமானார் சொல்லுகிறார்கள், நாங்கள் யார் தெரியுமா? we are a people, we are a group. நாங்க ஒரு குரு. லா நாக்குல் ஹத்தா நஜூ, பசிக்கும் வரை சாப்பிட மாட்டோம். பசிக்கிற வரை சாப்பிடும். ஒயிரா அக்கல்னா லா நஸ்பா, சாப்பிட உட்கார்ந்தாலும் கூட முட்டி முட்டி அடிக்க மாட்டோம். சார் நீங்க அடுத்த வக்துக்கு சாப்பிடுறதுக்கே மாத்திரை போட்டா தான் சில பேர்லாம் சாப்பிடலாம். உள்ள இறங்கணும்னா விருந்துக்கு அப்படிப்பட்டவங்க தான் ஒரு புளிச்சையாக விட்டுக்கிட்டே வரலாம். இப்பெல்லாம் ஸ்டைல் என்ன தெரியுமா? வரும்போதே சாப்பாடை கையில் எடுத்துட்டு வராங்க. அப்படி கொண்டு இவரே டேபிள்ல வச்சுக்கிட்டு என்ன காட்சியாரு கேட்டா, அதுல 4 பழம் 4 இது அவன் விருந்து சாப்பாட்டுக்கு இவரே கொண்டு வர்றாரு. எப்படி இருக்கு இது? இப்படி ஒரு பழக்கத்தை இஸ்லாம் ஏற்படுத்தி இருந்துச்சா? மலையாளத்துல ரமலான்ல சகர் நேரத்துல பாங்க சொல்ல போறாங்க. ஒருத்தர் வந்து கையில பழத்தை வச்சுக்கிட்டே பாய் பாங்க சொல்ல போறாங்க, பாய் பழத்தை யாருக்காக கொடுங்க சாப்பிடுங்க. அதான் நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? ஏற்கனவே தொண்டை வரைந்து இருக்கு, இந்த பழத்தை உள்ள தள்ளலாமா, தள்ளுனா வெளியே வந்துருமா? எப்படி சாப்பிடலாம்? இப்ப பாத்தி எடுத்துட்டு பழத்தை திங்கலாமா அல்லது பழத்தை உள்ள தள்ளிடலாமான்னு பாக்குறாங்க. எவராது நோம்புல பசியோட நோம்பு வச்சிருக்கோமா? காலையில சாப்பிடுற சாப்பாடும் சாயங்காலம் சாப்பிடுற சாப்பாடும் 3 வேளை சாப்பிடுறத விட எக்ஸஸாக இருக்கு. இந்த நோம்பு திறக்கிறதுக்கு ஒவ்வொரு வடகடையில் நிக்கிற கூட்டம். என்ன வடகடை? 4 மணிக்கெல்லாம் பாய போட்டு படுத்துறாங்க. அங்க போய் வடை சாப்பிடுவாங்க. நோம்பு போவாங்கிறான். வடை திங்கிறோம்டா கட்சி, அது பறந்து, அது கறி போட்ட கட்சி. இன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல சமீபமா கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கதான் பேசினேன். அல்ல நோம்பை ஏன் தெரியுமா கடமையாகுனா? நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் தெரியுமா சொன்னா? நோம்புனா என்ன? 3 வேளை சாப்பிடாம இருக்கிறது, மனைவி கூட சேராம இருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தரப்படுகிற மிகப்பெரிய சுகம் உணவும் இந்த இச்சையும் தான். உணவும் இச்சையும் தான். மனைவியோடு இருப்பது நல்லா சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேண்டாலும் தியாகம் பண்றதுக்கு இருக்கிறான். திருச்சியில இருந்து கார் எடுத்துக்கிட்டு காரைக்காலுக்கு போறான் சார், பசி அடக்கிட்டு. எதுக்கு? காரைக்கால் என்ன இருக்கு? பசங்க தான் சொல்றாங்க, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு பையன் கேட்டேன், அது ஏன்டா மந்தின்னு பேர் வச்சாங்க, தொந்திய வழக்கங்கிறாங்க. காரைக்காலுக்கு போறான், போய் சாப்பிட்டு நல்ல காலேஜ்ல ஒரு பையன் வந்து கேட்டான், சார் நீங்க துபாயில இருக்கீங்களா? ஆமாப்பா, ஒரு 8 வருஷம் அங்க வேலை பார்த்துட்டு. இந்த நம்ம ஊர்ல இந்த பர்கர் பீஸா எல்லாம் வந்துருக்குல்ல சார், அதெல்லாம் அங்க இருக்கு, நல்லா பெருசா இருக்குமே அப்படின்னா. ஏன்பா அப்படின்னு. 300 ரூபான்றான் சார். இவ்வளவு கொடுத்துதான் சார், கை பெருசு தான் தரான், 300 ரூபா. இப்ப துபாயில எல்லாம் பர்கர் எப்படி சார்? நல்லா பெருசு. அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, பெருசா இருக்குமா சார் பர்கர், எப்படி இருக்கும்? நாங்க நீங்க வாட உங்க அம்மா தோசை சுடுமான்னு கேட்டேன். வீட்டுல தோசை. ஏன் சார் டெய்லி இடம் தோசை இட்லியை தவிர ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் எங்க அம்மாவுக்கு. நமக்கு இப்படி டிஃபரெண்டா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா ஒரே இட்லி தோசை. இல்ல அந்த தோசை சுடுறத பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் பாத்து. அந்த தோசையை சுட்டு அதுல மூக்கு சளி சிந்தணும்னு வச்சுக்க, அதான் பர்கர். இந்த மாதிரி இஷ்ட அடி வரல. பீஸா பீஸா இப்படி இழுத்த உடனே என்ன வரும்? பீஸா அப்படி வருது, மூக்கு சளி. சொன்னா இருந்து உங்கள்கிட்ட போய் கேட்டேன் பாரு, வாழ்க்கையிலே பர்கர் இது பீஸா சாப்பிட சார். இல்ல அதை இருக்கும் போதுதான் நான் சொன்னேன், நீ அதை சாப்பிட கூடாதுங்கிறதுக்கு நான் தான் சொன்னேன். அது நம்ம ஊர் உணவா? அது நம்ம ஊர், நமக்கு ஏதாவது அதுக்கு பரிச்சயம் உண்டா? இல்லையே. ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சாப்பிடுறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையில சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் ஏன் நோம்புல சாப்பிட கூடாதுன்னு சொன்னா தெரியுமா? ஏன் குடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் தெரியுமா? கிதாபுகள்ல எழுதுவாங்க, இந்த மனுஷனுக்கு ரொம்ப இயற்கையானது உணவின் மீதான பிரியம், இச்சை. ஹதீஸ்கள்ல வரும், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு 40 ஆண்டுகள் வந்து சுவனத்தில் அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான். முதல்ல ரூஹ ஊதுற நேரத்துல நெத்திக்கு அந்த பொட்டிலிருந்து ரூஹ் இறங்குச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு ரூஹ் வரும்போது சொர்க்கத்தை பார்த்தாங்க. இமாம் இப்னு கதீர் தன்னுடைய கிதாபுல எழுதுறார், கண்ணுக்கு ரூஹ் வரும்போது சொர்க்கத்தை பார்த்தாங்க. அப்படியே கீழே இறங்கிச்சு ரூஹ், வயிறுக்கு வரும்போது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா படத்தையும் பார்க்கிறார். இன்னைக்கு சில பேர்லாம் ரொட்டி கடையை தாண்டினாலே அவனுக்கு அப்படி சொல்லு ஊத்துது, மணக்கு அப்படிங்கிறான். ஒரு சாப்பாட்டு கடையை தாண்டினா சில பேருக்குலாம் திருநெல்வேலி அல்வானா சொல்லு ஒடியுது. கேட்ட உடனே என்ன அருமையா அப்படின்னா இவருக்கு நம்ம அத்தாரம் பேசலாம். எல்லாருமே கண்ணுல இறங்கிச்சு, உள்ள இறங்கிச்சு, வயிற்றுல இறங்கிச்சு. வயிற்றுல இறங்கினோட பசி வந்துருச்சு, சொர்க்கத்தை எல்லாம் பாக்குறாங்க. ஒரே படம் கிடையாது, எதிர்த்து ஓடுறாங்க. அதை போய் எடுக்கிறதுக்கு எதிர்த்து நடந்தாங்க. ஊருக்கு காலுக்கு இறங்க இல்லை. அந்த வரலாறுல வந்து இருக்கிட்டே போனாங்க. அந்த காலுக்கு வர அந்த காலை முட்டி போட்டு அதை போய் எடுத்து சாப்பிடலாம். அதனால அத்தாயம் அப்படின்னு உள்ள இருக்கும். அது சொர்க்கத்துக்கு சாப்பாடு. பெருமானார் சொன்னாங்க, இந்த இச்சைகள் போகணும் அப்படின்னா எதுக்கு அல்ல ரமலான் கடமை என்ன தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டோம் சாப்பிடக்கூடாது, மனைவி கூட சேரக்கூடாது, குடிக்க கூடாது, இதுதான் கடமை. கிதாபுல எழுதுவாங்க, அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியது எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த பிள்ளையை உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, திருக்குர்ஆனை ஓதிட்டு இந்த பிள்ளைகள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இந்த திருக்குர்ஆனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, இந்த திருக்குர்ஆனுக்கு ஒரு சுவை இருக்கு, இந்த திருக்குர்ஆனுக்கு ஒரு பேரொளி இருக்கு. மன்கானல் குர்ஆன ஃபகத் இஸ்ரவல் நூரைன ஜம்பை. பெருமானார் சொல்லுவாங்க, நீங்க சாமானியமா நினைக்க வேண்டாம். உங்க பிள்ளைகள் காலையில வருது, பக்கத்துல உட்கார்ந்து ஓடுது, சாயங்காலம் வருது ஓடுது, தாய்மார்களே என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருந்தா அது படிச்சிருக்கும், இது படிச்சிருக்கும், என் பிள்ளை எப்படி ஆயிரும் நினைக்க வேண்டாம். அல்லிமு அவுலாதக்கும் அல்-குர்ஆன் அல்-குர்ஆன் யுஅல்லிமுஹும் குல்ல ஷை. Teach your children the Quran. The Quran will teach them everything. நீங்க பின்னாடியே நின்று உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. மன்கானல் குர்ஆன் ஃபகத் இஸ்ரவல் நூரைன ஜம்பை. யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய வேதத்தை இப்படி திறந்து வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிள்ளைகள் படிக்கிறதில்ல. பெருமானார் சொல்லுகிறார்கள், நபிக்கு எந்த நுபுவத்தினுடைய ஒளி குர்ஆனாக இறங்கியதோ அது உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இறங்குகிறது என்றார்கள். வாக்கிய பியூட்டிஃபுல் வேர்ட். பெருமானாருக்கு இறங்கிய ஒளி நீங்கள் ஓதினால் உங்கள் உள்ளத்தில் இறங்குவாங்க. அந்த இஸ்ரவஜ அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, இஸ்ரவஜ நுபுவைன ஜம்பை கைர அன்னஹு லா யுஹாய். அதாவது இறங்கிச்சுன்னா நமக்கு வகியது நினைக்க கூடாது. சில உடனே வார்த்தை அது வகிலாம் வராது, ஆனா நுபுவத்து ஒளி வரும். இந்த இஸ்ரவஜ அப்படிங்கக்கூடிய வார்த்தையை இன்னைக்கு ஆர்வங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இன்னைக்கு இந்த லிவர் சரியா இல்லைன்னா அதை வெட்டி எடுத்து ஓட்டுறது, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை எடுத்துட்டு இன்னொரு கிட்னி வைக்கிறோம்ல, அதுக்கு இந்த இஸ்திர்வாஜ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம். பெருமானார் சொன்னார்கள், உங்கள் இதயத்தில் அந்த ஒளியை ஆண்டுதான் உங்க பிள்ளைகள் வரவேற்று இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நோன்பை ஏன் தெரியுமா கடமையாக்கிறேன்? அந்த நோன்பு காலத்தில் தான் நான் குர்ஆனை இறக்கிறேன். லைலத்துல் கத்ருடைய இரவுல இப்ப நோன்பு வரப்போகுது, நோம்பினுடைய காலத்தில் தான் குர்ஆனை இறக்கிறேன். ஏன் தெரியுமா இறக்கிறேன்? ஏன் தெரியுமா இறக்கிறேன்? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, இந்த குர்ஆனுக்கு ஒரு சுவை உண்டு, இந்த குர்ஆனுக்கு ஒரு மனிதர்களுடைய இதயத்தை மயக்குகிற ஒரு செய்தி உண்டு. அந்த செய்தியை நீ விளங்கணும்னா சாப்பாட்டை நிப்பாட்டிக்கலாம். அந்த செய்தியை விளங்கணும்னா உன்னுடைய மனைவியினுடைய சுகத்தை கருதலாம்.
எப்படி குரான் நம்ம கேட்கற ஊர்ல யாரையும் சொல்லிடாதீங்க, அதை நானே சொல்லிக்கிட்டேன். மரணம் தானே ஏன் இந்த குரானுக்கு பின்னாடியே இதுக்கு ஒரு பெரிய சுவை உண்டு, ஒரு பெரிய பேர் உண்டு, விளக்காட்டி இல்லை. பெருமானார் சொன்னார்கள், நல்லா ரமதானில் எல்லாவற்றையும் தடை செய்துவிட்டு குரானை கேட்கலாம். ஒரு மனுஷன் கேட்கிறா, அவர் உணவுக்கு போராடமாக, மனைவிக்கு போராடமாக, இந்த உலகத்தில் எதெல்லாம் அவனுக்கு ஒரு டேஸ்ட் தரும், அதை விட 1000 மடங்கு இந்த குரானில் உண்டு. போதிப்பார் இதற்காக சொல்ல துபாயில ஒரு 8 வருஷம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, மலையாளிகளாக இருந்தால் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், 99 பேர் தூக்குவான் கையில. ஒரே ஒரு ஆள் மாறி தூக்குவார், என்ன நினைப்பா ஓதிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு வருவார். 99 பேர் மலையாளிகள் குரான் ஓதுவார், கடையில வேலை செய்வான், லேபரா இருப்பான், எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஊருக்கார ஒரு 100 பேர் உட்கார்ந்து எத்தனை பேருக்கு குரான் ஓது தெரியும்? ஒரு 10 பேர் கை முடிச்சாக்கா அடுத்த 10 பேர் அரை கையா இருக்கா, அடுத்த கால் கையா இருக்கா, கீழே போயிடும். நீங்க என்ன என்ன பண்ணுறீங்க? ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் வெளியே போஸ்டிங் இருப்பார், மேனேஜரா இருப்பார், தலவாணி மாறி புக்குள்ள போயிருக்கும். ஆனா இது இந்த நசிவு இருக்காது. ஒருத்தர் கேட்க, ஏன் நீங்க மதரசா போனதுலையா? தெரிந்த ஊர்களில் மதரசா வந்திருக்காங்க, நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? இல்ல போக சொன்னாங்க, நம்ம அப்படி போறதா கடைக்கு போய் போனோம். அதான் யாரு நீ உங்க அத்தாவையும் அம்மாவையும் ஏமாத்துறதா ஏமாத்திக்கலாம். நீ படிச்ச இன்ஜினியரிங் ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு வேலை கிடைக்கும், ஒரு 50 வருஷம் வேலை செய்யலாம், 40 வருஷம் வேலை செய்யலாம். நிறைய பேர் படிச்சதுக்கு வேலைக்கு சம்மந்தமே இல்லை, படிச்சதுக்கு வேலைக்கு சம்மந்தமே இல்லை. அவன் புக்கு வந்து பயன்படல. இந்த குரான் இருக்கிறதை உங்களுக்கு அப்படியே வரும், கடைசி வரைக்கும் வரலாம். பெருமானார் சொல்லுவார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள், மனதால் குரான் நமது முக்தியாக அகலி உலகமா சமையாத்தை காணாம். யார் ஒருவன் தொடர்ந்து ஓடுகிறானோ அறிவுத்திறன் மாற்றத்தில் 200 ஆண்டுகள் வாழ்ந்தால் பாதிப்பார், நன்றாக காக்கப்படும், உடல் பாதுகாக்கப்படும். உங்க பிள்ளையை சும்மா படிச்சிருந்த தாய்மார்களே, நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்குரிய கண்ணியத்தை நீங்கள் கொடுங்கள். அதற்கு சொல்லும்போது கூட சொன்னாங்க, பிள்ளைகளை கண்ணியமா வச்சுக்கீங்க. அதற்கு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைகள் பின்னாடி வேலைக்கு இருந்தாலும் சொன்னா ஒன்றும் சொல்றாங்க என்று அவர் ஏதோ 10 வார்த்தை இறக்கி பயமா வச்சு அவன் நல்லா வந்து ஒரு பிள்ளையை இருந்தது. அப்புறம் பள்ளியாது தத்துவம் எனக்கு கவனம் இருந்துச்சு. துபாயில இருக்கும்போது சொன்னாரு, இன்றைக்கு பள்ளிக்கு பின்னால் சட்டம் போடுகிற பிள்ளைகள் இல்லாவிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டம் போடுவதற்கு எவ்வளவு மாட்டான். இன்னைக்கு பின்னாடி சட்டம் போடாத நான் எவ்வளவு முன்னாடி வருவான். பள்ளிகளுடைய பழக்கம் அவனுக்கு தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருந்தேன். துபாயில ஒரு பள்ளியில பேசிட்டு இருந்தேன். 700 பேர் வருவாங்க ஒவ்வொரு வாரம். பெருமைக்காக சொல்லல, அல்லாஹ்வுக்கே எல்லா பெருமை. என்னுடைய உஸ்தாத்மார்கள், என்னுடைய தாயத்தை மகள், அவங்களுக்கு அந்த துபாயில 700 பேர் வருவாங்க. லால்பேட்டைக்காரங்க எத்தனை பேர் வருவாங்க? லால்பேட்டையினுடைய துபாய் பள்ளியில எத்தனை பேர் பேசிக்கிறான்? 700 பேர் அந்த பள்ளி நிறைய வேலை இல்லாதவங்க இல்ல, 1000 பேர் டாக்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார், கம்பெனியோட சிஇஓ, மேனேஜர் இருப்பார், லேபர் எல்லாம் வராங்க. ஒரு நாள் என்ற ஒருத்தர் வந்து சொன்னாரு, அடுத்த ஒரு செய்தி சொல்லுங்க, பையனை தொழுவு கூட்டிட்டு வந்தேன் சொன்னாங்க. அங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். நான் பையனை கூட்டு சொன்னேன், தம்பி சண்டை போடக்கூடாது, நல்லா பார்க்கணும், நல்லா அடி பண்ணி சண்டை போடக்கூடாது. அந்த பையன் சரி பக்கத்துல அமைதியா உட்காந்து நல்லா வரும், எவ்வளவு தரணும் தொழில் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோம் கொஞ்ச நேரம் எனக்கு என் மனைவி கிடையாது, ஒரு தகராறு, சும்மா ஒரு பிரச்சனை. நான் என் வீட்டு இடையே லூசுக்கு திருப்பேன். எல்லாரும் திருக்கிறது யாரும் லூசுக்கு திருக்கிறது, நீ ஒரு லூசு, ஒரு லூசு அப்படிதான் தெரிஞ்சுக்கிறது. அதான் அத்தாகி இருக்குது. அதுவும் ஒரு பிள்ளை ஏதோ பாகிஸ்தான் இந்தியா
அப்ப நல்லா சொல்றாங்க, இதெல்லாம் இந்த ஓதிதான் பாரு. அரே பின்னாடியே ஒருவர் அல்லாஹ்வுடைய கரம் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுருவேன், எல்லாத்தையும் விட்டுருவேன். சகோதரர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ரமலான் வருது, பெண்கள் நிறைய இருக்கிறதா சொல்றேன். சமீபமாக இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு சர்வே எடுத்தாங்க. ரமலான்ல பெண்கள் எத்தனை குர்ஆன் ஓதுகிறார்கள் ரமலான்ல? ஏன்னா அவங்க நாமளே எடுக்கல, ஒதுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம எந்த ஓதுறோம் அவருக்கே தெரியும். அதனால நாமளே ஒரு பொருளே தான் வந்து குர்ஆன் ஓத தொழுக தஸ்பீ ஓத. ஒரு நாளெல்லாம் நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, நடந்து போனா மகரிப் பக்கத்துல ஒரே குர்ஆன் ஓதுற சத்தம் திருத்தருவா கேட்கும், பெண்கள் ஓதுவாங்க. ஹைதராபாத்ல ஒரு சர்வே எடுக்கிறா, ஒரு பெண் எத்தனை குர்ஆன் ரமலானில் ஓதுகிறா? ஹைதராபாத் எங்க இருக்கு? நம்ம இந்தியாவில் நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஹைதராபாத். சர்வேல வருது சார், ஒரு ரமலான் அன்னைக்கு முதல் மகரிப் இருந்து அடுத்த
இதே மாதிரி விஷயத்தெல்லாம் போய் சொல்லிட்டு அம்மா பயமா வரத கையெழுத்து மட்டும் வாங்கி வச்சிருமா இன்னைக்கு அம்மா ஏடா இவ்வளவு மார்க்கு கம்மியான போகலாம் தெரியல இது என்ன செய்வாங்க அடிக்கலாம் வாங்கிட்டு உரம் வாங்கிட்டு உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு எல்லா பயிரும் செய்யறத நேர இவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். இவன் என்ன செய்வான் நேரம் சைக்கிள் எடுத்து அவன் வேற என்ன சோர்ஸ் இருக்கு போனவன அவனை போய் கூப்பிடுவான். அவன் வெளியே வருவான். அவன் வெளியே வந்து இவனை பார்த்தோன்னு கேட்பான் ஏண்டா வருவா இருக்க வீட்டுல இருந்தாங்க யாரும் சொல்லிக்க மாட்டான். ஆனா பார்த்தவனுக்கு தெரியுது இந்த முகத்தை பார்த்தவனே இது அடி வாங்கிட்டு வந்துருக்க முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுல இருந்தாங்க அவர் அவனை விடுற நீ மட்டுமா நான்தான் மாப்பிள்ளை நீங்க நம்ப விட்டாயா அவ்வளவுதான். இப்ப ஒன்னா சொல்லிருக்காங்க பார்த்தவன சொல்றது ஒருத்தர் முகத்தை பார்த்து சாதாரணமா கூட கடை இன்னைக்கு ஒரு கடை போயிருக்கு முதல்ல பேசிக்கிட்டே இருந்த இப்போ ஒரு வியாபாரம் வாங்குறதுக்கு வர கிடைக்கல அது வந்து நான் என்ன செஞ்சு கடைக்கு பேசி பாட்டி வியாபாரம் கடை சாமம் சொல்லுங்க இந்த வியாபாரம் ஜாமான் விலை கேட்க வந்து நீங்க சொல்லுங்க ஆனா பார்த்த உடனே இவன் வாங்குறவங்க விலை கேட்க வந்தா ஒரு 4 வருஷம் கடந்ததுதான் நமக்கு தெரிஞ்சு விலை கேட்டு வெளியே போயிடுவோம். 4 வருஷம் கடந்ததுனால முதல்ல பார்த்தவங்க இது வாங்குமா வாங்காதுன்னு தெரியல. அதே மாதிரி பெருமாள் சொல்றாங்க கபரும் உள்ள மூடி சாமி இருக்கும் அது அணி சாமி இருக்கும் உங்களுக்கு கீரி தோட்டா இருக்கும் முகத்தை பார்த்தவங்க கேட்கும் இந்த வீடு இருக்கா இருக்கா நீ நிறைய கொடுத்தேன்னு சொல்லுவோம். அவங்களா யாருக்கு those who are being friend in the world அந்த குர்ஆனோட எவர்கள் ஃப்ரெண்டா இருந்தாங்க மத்தவங்க கேட்காது இங்க தோஸ் ஆயிட்டா அது சொல்லும் இதை லைட் போடுறது இந்த வீடு அப்படி நசிப்பில இருக்கு ஆளை தான் விடுறாங்க சொல்லிட்டு சொல்லும் அல்லாஹ் சொல்லி இந்த விரிவா கிட்டாருன்னு ஹதீஸ்ல வந்து பயந்து மத்தவரை அவன் பார்க்கிற தூரத்தை கபரில் இருக்கும் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும். அடுத்து குர்ஆன் சொல்லும் இது தனிமையின் வீடு ஏறமாட்டான் எந்த மனைவிக்காக வேண்டி காலம் பூரா போய் அபுதாபியில கிடந்து நான் முழுக்க உழைச்சியோ ஒரு மனைவி வரமாட்டார். எந்த கணவனுக்காக வேண்டி வீட்டுல இருந்து சமைச்சு காலம் பூரா போச்சோ அந்த கணவனுக்கு ஒன்று செய்ய முடியாது. நேரம் வேண்டா ஒரு கட்டணம் கட்டலாம் காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இது வாங்கி வைப்பார் பேர் எழுதி வைப்பார் கல் வைப்பார் உள்ள என்ன செய்ய முடியும். பெருமாள் சொல்றாங்க உள்ள போட்டே அதெல்லாம் போராட்டம் வரும் அது கேட்கும் இது பெருசாகணுமா இது வெளிச்சமாகணுமா ஆகிட்டேன் வேற என்ன வேணும் சொல்லிட்டு சொல்லும் இது தனிமையின் வீடு வீட்டுல இருக்கும் நைட்டு 11 மணி 12 மணி தூங்கிட்டே இருக்கோ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு நம்ம ஊர்ல இருக்க நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் எங்கேயாவது சத்தம் கேட்டா ஏதாவது ஆயிருமோ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு சார் அவரை மார்க்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப யாராவது ஒரு நைட் இருக்குன்னு இப்பெல்லாம் வந்து பசங்க எந்த அளவுக்கு அத்தாமா விட்டு ஓரமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா மொபைல் கொடுத்துட்டா வீடியே முடிச்சுப்பான் அவனுக்கு இந்த தடவை ஒண்ணும் நீங்க ஒரு வேலை சொல்றேன் எங்க காலத்துலாம் அத்தா உள்ள வந்தா நாங்கெல்லாம் எங்க நிற்போம் ஓரமா போயிடுவோம் அத்தா வர்றாங்க அப்படின்னு ஒரு மரியாதை நின்று பேச மாட்டோம் எதிர்த்துப்போம் அப்படி ஒரு காலம் அப்படி அவன் சொல்றான் நாங்களாம் கொடுத்தேன் எங்க அத்தா வாசல் அந்த கதாவாசல போயிடலாம் ஏன்னா ஏன்னா மொபைல் நோடுறதுன்னா கேட்கறாங்க வந்தாங்க அதெல்லாம் நான் வெளியே போகுது எதுக்கு உள்ள இருந்தாங்க இந்த பிரச்சனை இப்ப ஒரு மாதச்சூரியில படுத்து ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றாங்க இவரை பாத்துக்கிறா பக்கத்துல இருக்கு தாராளமா இருக்கிறேன் மொபைல் எடுத்து உட்காண்டான் எல்லாரும் போயிட்டாங்க கரெக்டா 1 மணி டைம் அடிக்குது அந்த பையன் தெரிஞ்சு உட்காந்து என்ன நடக்கும் அவங்க எல்லாம் தெரியும் பையன் தெரிய முடியாது இவன் பாட்டுக்கு மொபைல்ல கேம் ஆடிட்டு இருக்கான் திடீர்னு பையன் தெரிஞ்சிருச்சு அல்லாஹ் 1 மணிக்கு எந்திரிச்சு உட்கார் என்ன நடக்கும் ஏன்ட கேட்டாங்க 2 பையன் இவன் மட்டும் வாங்கிட அப்படிதானே கபூருக்குள்ள போன பின்னாடி யாரும் வந்து உதவ மாட்டாங்க. பெருமாள் அழகா சொல்லுவாங்க குர்ஆன் அது சொல்லும் நான் உன்னோடு பேசுகிறேன் ஐ வாண்ட் டு டாக் டு யூ எவ்வளவு நாளைக்கு நீ எடுக்கப்படாதே உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா
பெருமானார் சொல்றாங்க, யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறானோ ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அதை ஓதுபவருக்கு அது ஷாஃபியா, அது சாட்சி சொல்வதாக இருக்கும். கியாமத் நாள்ல எழுப்பி விட்டோடனே இவர் கையை பிடிச்சிக்கிட்டு நேரா அல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போகும். கூட்டிட்டு போய் சொல்லும், யாரெல்லாம் உலகத்தில் என்னை இவன் ஓதிக்கொண்டே இருந்தார், இவன் பாவத்தை மன்னித்தே ஆக வேண்டும். குர்ஆன் சொல்லும், அல்லாஹ்ட்ட மன்றாடும், இவருக்கு ஏதாவது பாவம் இருந்தாலும் கூட யாரெல்லாம் எனக்காக இவன் மன்னிச்சு அல்லாஹ் சொல்லுவான், மன்னிச்சுட்டேன். உடனே குர்ஆன் சொல்லும், மன்னிப்பு வாங்கி வந்துட்டேன், இப்ப சொர்க்கத்துக்கு போவான். கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போகும் சார். நம்ம நினைக்கிற மாதிரி குர்ஆன் என்கிறது இந்த வார்த்தைகள் அல்ல, இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கை. அனுபவிச்சு பார்த்தா தெரியும். காலம் முழுக்க பின்னாடியே ஓடுனாங்க, இதை பத்தியே யோசிச்சாங்க. இதுக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய தஃசீர்கள் இருக்கிறதே, ஒருத்தர் 1000 வால்யூம் எழுதினார். இதுக்கு தஃசீர் முடியல, படிக்க முடியாது, நம்ம காலத்துல இருக்குமா தெரியாது. 1000 வால்யூம் தஃசீர் எழுதினார். அந்த குர்ஆன் சொல்லும், இன்னமும் முடியலப்பா அப்படி சொல்லு. எப்ப அல்லாஹ் சொல்லி சொல்றதுக்கு அனுப்பிச்சு விட்டான், அப்ப சொல்லும் இன்னும் முடியல. இது கேட்பா என்ன முடியல, சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே தொழுகைகள் கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது, அமல் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தெரிந்த வசனங்களை நீ ஓதலாம். ரப்பில் ஓதலி கலந்து தோன்றிலும் துனியா, இந்த உலகத்துல நீ எப்படி ஓதிக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி நீ ஓது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஒரு தரஜா, ஒரு ஆயத்துக்கு ஒரு தரஜா, ஒரு ஆயத்துக்கு ஒரு தரஜா. அந்த குர்ஆன் அங்க சொல்லும், நீ உலகத்துல கூட்டாளியா இருந்தல்ல, இன்றைக்கு நான் என்னை திறந்து காட்டுகிறேன். குர்ஆன் திறப்புல 6000 சொற்ற வசனங்களையும் அவர் அப்படியே ஓதுவார். அதற்கு நினைவில்லாட்டி முன்னாடி நிற்கும் குர்ஆன் 6000 சொற்ற வசனங்களை ஓதுன உடனே நபிமார்களுக்கும் இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசத்துல தரஜாவை அவருக்கு கிடைக்கும். இவர் தான் கியாமத்து நாள்ல வீரன், இவர் தான் கியாமத்து நாள்ல வீரன். இந்த பிள்ளைகள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே அல்லாஹ் நாளை சுவனத்தில் உயர்ந்த தரஜாக்களை உங்களுக்கு தருவான். இந்த பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்மார்களே அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை தருவான். உயர்ந்த தரஜாக்களை சாமானியமான வேலை, வெளியேறது பார்க்கிறோம், ஏதோ போறான், ஏதோ போறான், ஏதோ தூக்கிட்டு போறான், ஒரு சட்டையை போட்டு ஒரு தொகையை போட்டு எல்லாரும் போறான். இல்ல, இவர்களுடைய மரியாதையே வேறு. நாளை நீ இந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே வீரர்களாக இருப்பார்கள். பெருமானார் தன் வாழ்க்கையில 2 வேலையை செஞ்சாங்க, 2 வேலையை செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டு சொன்னா, இதை போய் எல்லாத்தையும் ஓதினாங்க. லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும். அல்லாஹ் உங்களின் மீது ஒரு பேர் உபகாரம் செய்தார். சும்மா உபகாரமா இல்ல, பேர் உபகாரம் செய்தார். என்ன உபகாரம் தெரியுமா? நபியின் வழியாக குர்ஆனை கொடுத்து உங்களை ஓத வச்சு கேட்க வச்சார். அது உங்களை சுத்தப்படுத்துவது வேறு. நீங்க குர்ஆனை ஓதுனோட உங்கள் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் சுத்தப்படுத்துவது வேறு. ஓதுனா போதும். சில பேர் கேட்கலாம், நான் இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே சில பேர் கேட்கலாம், அது எப்படி அர்த்தம் தெரியாம ஓதுனா, தஜ்வீத் இல்லாம ஓதுனா. உடனே கேட்கலாம், என்கிட்ட வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் தெரியாம ஓதுனா, தஜ்வீத் இல்லாம ஓதுனா. நான் சொன்னேன், முதல்ல ஓதுனா அர்த்தமே தெரியும், அது பிடிக்கிறது சொல்லிக்கிறோம். ஓதாமையே தஜ்வீத் தெரியாதா, டெய்லி ஓதுறதா, இப்படிலாம் கேட்கக்கூடாது. முதல்ல ஓத ஆரம்பிங்க. நான் சொல்லலாம் 2 வேலையை பார்த்தாங்க. என்ன தெரியுமா? ஒன்று குர்ஆனை ஓதி காமிப்பாங்க, இன்னொன்னு ஓத வச்சு கேட்பாங்க. 2 வேலை. நானும் ஓதுவாங்க, யாரையாவது ஓத சொல்லியும் கேட்பாங்க. கேட்டுட்டு அதை சந்தோஷமா பெருமானார் எடுத்துக் கொள்வார்கள். ஹதீஸ்ல வருது,
சில ஊர்ல நம்ம பேச ஆரம்பிச்சோடனே நீக்கணும் ஆரம்பிச்சோடனே அதுல வேற எனக்கு ஒரு பெரிய இதுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் முன்னாடி மாதிரி எட்டி எட்டி பார்க்க ஊத்து ஆயிரம் வாழ்க்கையிலே நீயே இருப்பாங்க இவங்க கேட்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டா நீ கீ இல்லைன்னா வாழ்க்கையே கேட்கலாம். பஸ்ல வரும்போது 2 பேரும் தண்ணி எடுத்துருக்கான் பேசிட்டு போயிட்டே இருக்கான். அதில் போயிருக்கான் அவனும் சாராயம் கொடுத்துருக்கான் இவனும் போயிருக்கான். ஏதா மாப்பிள்ள தண்ணி அடிச்சு அடிச்சு உடம்புல இருக்கிறான் அவனுமே ஏதா மாப்பிள்ள தண்ணி அடிச்சு அடிச்சுக்கிறது இவன் சொல்றான். இவன் அதுக்கு பதில் சொல்றான் நீ ஒழுங்காக பார்த்தா ஆயாக போவான் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளுக்கு துவாக்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அஜய் சொல்லும்போது சொன்னாங்க 21 ஜுஸ் ஒரு பையன் காலையில வந்து 21 ஜுஸ் இருந்து எவ்வளவு பெரிய கிஃப்ட், எவ்வளவு பெரிய கிஃப்ட், எவ்வளவு பெரிய கிஃப்ட். நாளை அல்லாஹ்விடத்தில் அவர் விஐபி, அவருடைய பெற்றோர்களுக்கு தாஜ் வைக்கப்படும் என்று சொல்லுகிறது. தலையிலே கிரீடங்கள் வைக்கப்படும். துபாயில ஒவ்வொரு வருஷமும் ரமலானுடைய மாசத்துல இன்டர்நேஷனல் ஹோலி குர்ஆன் கான்டெஸ்ட் ஒன்று நடக்கும். உலக காரியம் வந்து ஓதுவாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. நான் ஒரு வருஷம் போயிருந்தேன், வருஷம் வருஷம் போவோம். ஒரு வருஷம் போயிருந்தேன். அந்த பையன் உட்கார்ந்து அந்த டேபிள் மேல அவரால் ஏற முடியல, உட்கார்றதுக்கு. அது வந்து ஓத வந்திருக்காரு. சின்ன பையன் விடணும், ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு. நம்ம ஊர் 6 வயசு வீட்டுக்குள்ள என்ன செய்யும், போக முடியாது, சைக்கிள் ஓட்டம். அவன் தூக்கி வந்து உட்கார வச்சாங்க. ஓதிக்கிட்டே இருக்கும்போது அப்போ போயிடுச்சு. அந்த நடுவர் என்ன செய்வார், 5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நடுவுல அந்த நடுவர் முதல்ல இருப்பாரு, அவர் ஒரு பெல் அடிப்பாரு. பெல் அடிச்சா மார்க்கு கம்மின்னு இருக்கும். இந்த பையன் ஓதிட்டே இருந்தா தப்பு வந்துருச்சு. சின்ன பையன் தானே, டக்குனு திரும்பி பார்க்கறா, அந்த கையை தூக்கி பெல் அடிக்க போறாரு. டக்குனு முன்னாடி போயிட்டான், முதல் இதுக்கு போயிட்டான். உடனே அடிக்க போறது சிரிச்சுட்டு கையை நிப்பாட்டிட்டாரு. கரெக்டா ஓதிட்டான், அவர் கையை எடுத்துட்டார். 2வது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் வந்துச்சு, அவருடைய அடிக்க டக்குனு முன்னாடி போயிட்டான். அவர் சிரிக்கிறார், சின்ன பையன் தானே சிரிக்கிறார், அடிக்கலாம். இந்த பையன் ஓதிட்டு முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. அடுத்த பையன் வந்து ஓதிட்டு இருக்காரு. சின்ன பசங்க எல்லாம் 20 வயசு 25. ஆனா இந்த பையன் மட்டும் விடணும், ஒரு 5-6 வயசு பையன். இவங்க எல்லாம் ஓதிட்டே இருக்கும்போது ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. பின்ட்ராப் சைடு ஒரு ஊசியை போட்டா சத்து கேட்கும். துபாயில இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கனாமிக்ஸ் அந்த போறதுக்கு மேல இது நடக்கும். வருஷம் வருஷம் ரமலான்ல இரவு முழுக்க நடக்கும். மில்லியன்ல காசு கொடுப்பாங்க. அதுல ஜெயிச்சவங்களுக்கு மில்லியன்ல காசு கொடுப்பாங்க. அப்போ அவரு அடுத்த ஒரு ஓதிக்கிட்டே இருக்காரு. அந்த கேமராமேன் கரெக்டா கேமரா வச்சிருக்கு. அந்த பையனை காட்டுறான். பெரிய டிஸ்பிளேல பின்னாடி தெரியுது அந்த பையன் என்ன செய்யறான்னு. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய சேர் மேல ஏறி நின்று அவன் பேர் அதுல எழுதி இருக்கு. இவன் தான் இன்னைக்கு ஓத போறவங்கிறதுனால முன்னாடி அந்த பேரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அந்த கேமராமேன் பேருக்கிட்டே போக்கஸ் பண்ணி பண்ணி காமிச்சுட்டு, சார் மொத்தமாகவும் வருது 1000 பேர் வருவாங்க. எவ்வளவு சின்ன பிள்ளை தான் பேர் ஒட்டி இருக்கிற கிழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு நேரம் அந்த புள்ள போதும் அந்த ஸ்டைலும் அதனுடைய அழகும் எந்த இதயத்துல இந்த சாதாரண விளையாட்டு தான் இருக்கிறது. ஒரு 30 ஜுசுகளை அங்க உள்ள இறங்கி கேட்டு கேட்டவுடன் நான் அடிச்சு உடக்கிறானே,
ஆகிறானே எனக்கு அதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு உணர்வு நேரடியா பார்த்தேன் அந்த பிள்ளைய. அப்படி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ஓட சத்தம் அங்க. சகோதரர்களே, அல்லாஹ் நாடினால் எந்த இதயத்திலும் தன்னுடைய அந்த வேதத்தை நிப்பாட்டி வைப்பான். வேதம் வந்துருச்சு, அந்த பிள்ளை ஒரு காலம் படிக்கிறாங்க. கொடுக்க நீங்க உங்க பிள்ளைகள் வேற எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, இதை கொடுத்துருங்க. உங்க பிள்ளை வடிகிற மாட்டான். வடிகளாதது மட்டுமல்ல, நாளை உங்களை பார்த்துக் கொள்வான். இதான் சடக்கையே ஜாரியா. நாளை கடைசி வரைக்கும் உங்கள் கால் மடியிலே கிடப்பான். எங்க அத்தா, எங்க அம்மா, எங்க அத்தா, நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்தால் அதை வாங்குகிற வரையும் உனக்கு இருப்பான். இல்லைன்னா திரும்ப ஐயோ ஒரு அத்தா சொல்றாரு, நான் பெரிய ரவுடிங்க. அவரே சொல்லிட்டார், நான் ஒரு பெரிய ரவுடிங்க, எல்லாருமே ஆடு. ஆனா ஒரு சண்டையில என் பையன் முன்னாடி நின்னையோ சத்தா தெரிஞ்சுக்கூடியா அப்படின்னு கேட்டாங்க. என் மனசுல நங்கூரம் 10 கார் நீக்கும் வாசல் அவங்க வீட்டுல சொல்றாரு. என் மனசுல நங்கூரம் அடிக்கவும் முடியாது. பெத்த பிள்ளை இல்லைன்னா வகுந்துருவேன், ரெண்டா வகுந்துருவேன். அடிக்க ஒண்ணு செய்ய முடியாது. பெத்த பிள்ளைங்க மனசு இருக்குது. ஆனா அவன் கேட்ட கேள்விகளை சொந்த பிரிடானா இல்ல. ஒரு ஆள் போதிய பிள்ளைகளை அப்படி பேசாது. காலடியில கிடக்கும், காலடியில முத்தம் போட்டு கிடக்கும். நீ போனாலும் கூட உனக்காக அடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்களே தவிர இதுதான் சொத்து, இதுதான் சொத்து, இதைத்தான் நம்ம சேர்த்து வைக்கணும், இதைத்தான் நம்ம எடுத்துட்டு போகணும். இதுதான் நாளைக்கு மறுபடியும் இவர்கள் தான் நம்ம கையை பிடிச்சு 10 பேரை சொல்றது கூட்டு போவாங்க. பிள்ளைகள் 10 பேரை கூட்டிட்டு போவாங்க. வேற எதுவும் வராது. சகோதரர்களே, ஒரு அறிவாளி பெருமான கபரையும் மறுமையும் செஞ்சுக்கிறவன் தான் அறிவாளினாங்க. முட்டாள் யார் தெரியுமா? பெருமானம் கேட்கிறாங்க. முட்டாள் யார் தெரியுமா? என்ன அற்புதமான வார்த்தைகள்! எங்க நபியுடைய வார்த்தைகள் ஒண்ணு ஒண்ணு ஒளி, ஒண்ணு ஒண்ணு வழிகாட்டி, ஒண்ணு அருமை. அதை படிக்கிற போது, இந்த ஹதீஸ சொல்ற போது அரை கிலோ சாங்கிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு. நான் பம்பா இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கூட உங்க ஊர்ல அந்த கதர்சாலியுடைய புகாரி நிறைவு விழா பேசி ஒருத்தர் கோபப்படுத்துற இவ்வளவுதான் நீங்களுக்கு ஒரு துவா சொன்னீங்களே. எப்படி அங்க ஒரு துவா சொன்னேன். கடைசி நேரத்தில் எல்லாம் உனக்கு முழுமையா ரிசிச்சுட்டாங்கன்னா 23 வயசுல அது ஒவ்வொரு இதுல இருக்கு நினைக்கிறேன், வெப்சைட்ல போட்டுட்டாங்க. 23 கேட்டால் 63 பணக்காரனாக நீ மாறிப்பாய். ஒரு துவா பெருமா நான் சொல்லிட்டாங்க. அப்போ சொல்றாங்க, இவ்வளவு நீங்க துவாவை சொன்னீங்களே. எங்க நபி சொன்னாங்க, மனசுல இருக்குது. பெருமாள் சொல்லுகிறார்கள், அல்-ஆஜிஸ் மன் அத்ரஅ நஃப்ஸஹு வ ஹவாஹு வ தமன்னா அல்லாஹ். கிறுக்கு யார் தெரியுமா? அறிவடி யார் தெரியுமா? அல்லாஹ் நம்மளை எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையும் செய்யாம வாழ்க்கையை ஓடுவான். எதையும் செய்யாம வாழ்க்கையை ஓடுவான். கபர் ஓடுவான். ஐயோ ஆந்திரி, ஐயோ ஆந்திரி. கபர் சொல்லுவான், எனக்கு தெரியலையே, கேள்வி கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியலையே, வாழ்க்கையை போய் ஆகிக்கிறேன். ஜீரோட போய் முடிச்சுருவாங்க, ஜீரோட போய் முடிச்சுருவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். 10 கோடி போயோ உங்கள் நோய் மதரசாக இருந்து 1000 உலகமாக்களுக்கு இருந்து போய் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் எப்ப சொன்னாலும் இதை சொல்லுவேன். கல்லூரிகளிலே படிக்கிறவர்கள் BA-வும் MA-வும் வாங்கி போவார்கள். ஆனால் மதரசாக்கள் மட்டும்தான் தன் ஊர் பெயரோடு மண்பையா சாப்பிடுறவர்கள் லால்பேட்டை சொல்றாங்க. அது யார் சொல்ல முடியும்? நாளைக்கு யாருலையும் சொல்லுவார், எங்க உஸ்தாத் இவர், எங்க உஸ்தாத் இவர், எங்க உஸ்தாத் இவர், எங்க மதரசா இது, எங்க மண்ணு இது, எங்களை உருவாக்கிய மண்ணு இது. அந்த மக்கள் மட்டும் தான் சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ் நம்ம அதற்குரிய அறிவுகளை தரணும். நீங்கள் ஒரு சிறந்த பணிகளை செய்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் எல்லாம் இதற்கு உதவுவதற்கு முன் இதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிற பணங்கள் வரக்கிற்கு உணர்த்தியவை. அல்லாஹ் மற்ற பணங்களை ஏற்க மாட்டான். நீங்க நினைக்கிறதெல்லாம் கொண்டு போய் எல்லா இடங்களையும் கொடுக்க முடியாது. காசுகள் திருப்பி அடிக்கப்படும். நம்ம காசுகள் மதரசாக்களுக்கு வாங்கப்படுது, அங்கீகரிக்கப்படுதுன்னா அல்லாஹ்வுடைய அருள் அதில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதற்கு யாரெல்லாம் வெளிநடக்கமாக உள்ளடக்கமாக முயற்சிகளை செய்கிறார்களோ, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகக்குழு, ஊர் நல்லா போய் ஓதிட்டு வாங்க. அந்த பையன் ஓதிட்டு வரும்போது தலையை கடமை விடணும். அவர் 100 ஓதுகிறார். அந்த கைகளுக்கு பறக்கிறது, கைகளுக்கு பறக்கிறது. பெருமாள்
அது எத்தனை பாவம் செய்வோம் தெரியுமா, எத்தனை தப்பு பாதுகாப்பு தெரியுமா, எத்தனை விட்டுருப்போம் தெரியுமா? பெருமாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உட்காவுடைய நன்மை சகாபி இருக்கு. நம்ம மாதிரி ஆகிறது யார் சொல்லலாம்? என் தாய் தந்தை என் வீட்டிலே இருக்கிறார்கள். காலையில் இருந்து சாயம் வரை 1000 தடவை பார்ப்பேன். 1000 உங்களை உண்டோ? 1000 உங்களோட அல்லாஹ் அக்பர். பெருமாள் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் 1000 என்ன? நீ 10,000 தடவை உன் தாயை பார்த்தால் 10,000 ஏற்றுக்கொள்ளப்பட்ட உட்கார்களை அல்லாஹ் உனக்கு எழுதிவானே. அதனுடைய வேல்யூ எப்படி தெரியுமா தெரியும்? உங்க அத்தா அம்மா ஊர்ல இல்லைன்னா தெரியும். அன்னைக்கு தேடி பார்த்த கண்களை வைத்து எதை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உட்கார்களுடைய நன்மை இல்லையே. தாயை தந்தை விளந்தவர்கள் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகள். அன்னைக்கு விடவும் இருக்கிற அம்மாவை போற்றணும், முத்தம் போடணும், காலை பிடிச்சு கொஞ்சணும். என் தாய் எங்களுக்கான வழிகாட்டி நீங்கள் தான், என் நாளை சோனமும் நரகமும் நீங்கள் தான். அப்படி இதைத்தான் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இதை பற்றி பேசினா தனியா பேசணும். இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் அர்த்தமான யாரு இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு தனியா 1 மணி நேரம் பேசணும். என் பிள்ளைகள் நீங்க விளங்கல காசு நினைச்சுக்கிறான், சம்பாதிச்சோம்னா பெரிய நினைச்சிடலாம். அர்த்தமா மதிக்கிறதுல அறிவு வருமாங்கிறான். நீ அதாவது இந்த செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற பெருமான குர்ஆன் சொல்லும் உன்னுடைய மேனேஜர், நீ பெரிய ஆளு, கம்பெனியில ஓனர் அப்படிங்கிறதெல்லாம் எங்க தெரியுமா? வீட்டு வாசல் செருப்பு போடுறதுக்கு வெளியே செருப்பு கலக்கத்தோட கிளம்பி விடுறது. வீட்டுக்கு வரும்போது உன் தாய் தந்தையும் பிள்ளைகளாகத்தான் கொண்டு வரது. நீ 50 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த தாய் தந்தையுடைய காதலியில் தான் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இதை தான் அரசால் சொல்லி தராங்க. இந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, தாய்மார்களே அந்த சொல்லி கொடுத்த செய்தி மாதிரி நீங்க இருக்க. அந்த பிள்ளைகள் வந்து வீட்டுல சொல்லும்போது அதை ஏற்றுங்க. அம்மா அதுக்கு டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டா உடனே வீட்டுல ஓரமா போய் பாரு அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்க. எதை என்னாலும் மற்ற போனோட வாய் வச்சிருக்காங்க. இந்த அன்னைக்கு ஒரு ஊர்ல அதாவது நாடகமும் ஓடுது, நம்ம தொழுகிட்டு இருக்கு. நாடகமும் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம தொழுகிட்டு இருக்கு. நேரடி நானே ஒரு நாட்டி அனுப்புறேன். இல்ல அம்மா அந்த நாடகத்தை பார்க்காம இருக்காது. தொழு நேரம் தான் எங்க அம்மா தொழுகணும்.